வணக்கங்க. இன்றைக்கி லெமன் கோரியண்டர் ரைஸும் க்ரீமி மஷ்ரூமும் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல் ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு அது கூட ஆனியன் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டுட்டு கார்லிக்கும் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சிறுசாக. தேவையான அளவு சால்ட்டு, ஆரிகானோ, சில்லி ஃப்ளாக்ஸு, லெமன் நான் மேலே இருக்க தோலை நான் சீவி அதை எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சரு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம ரைஸ் பாயில் பண்ண ரைஸையும் போட்டுட்டு நான் பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் நல்லா சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இது இறக்கும் போது என்ன பண்ணணும்னா லெமன் ஜூஸும் கொத்தமல்லியும் நல்லா சிறுசாக கட் பண்ணி வச்சுட்டு இதையும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம க்ரீமி மஷ்ரூம் பார்க்க போகிறோம். க்ரீமி மஷ்ரூம் எப்படி செய்யணும், இதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, அதாவது சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கு, க்ரீன் சில்லி, பச்சை மிளகா இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு வதக்கி இது நல்லா வதங்கின பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் பட்டர் போட்டு கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே மைதா போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலரி விடுங்க. இது கலரும் நம்ம பால் ஊற்றி அதையும் போட்டு நல்லா கலரி விடணும், இல்லைன்னா அந்த கட்டியும் முட்டியும் ஆகிடும். அதனால் இதை நல்லா கலரி விட்டினா கொஞ்சம் திக்னஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ சில்லி ஃப்ளாக்ஸு, பெப்பரு பவுட்ரு, ஆரிகானோ இது மூணையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா கலரிட்டு மீதி இருக்க பாலையும் ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. இது நல்லா திக்னஸ் ஆகி வரும். அப்போ நம்ம மஷ்ரூம் தனியாக எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமே போட்டு அதையும் நல்லா கலரி விடுங்க. இப்போ இதில் இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரைஸ்க்கும் இந்த மஷ்ரூம் கிரேவிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.